ப்ரோ என்னால் ஒரு புஷ்அப்ஸ் கூட என்னால் எடுக்கவே முடியல ப்ரோ. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் அந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த கண்டென்ட் மேக் பண்ணுறேன் அப்படின்றதுக்காகவே நீ வந்து ஒரு லைக் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் வீடியோவில் இருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ என்னால் ஒரு புஷ்அப்ஸ் கூட எடுக்க முடியல ப்ரோ, அதுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் சொல்லுங்கள் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களால் ஒரு புஷ்அப்ஸ் கூட எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பார்த்தனா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது உங்கள் பாடியில் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தினமும் உடற்பயிற்சி அப்புறம் பார்த்தனா வந்து தினமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புஷ்அப்ஸ் வந்து எடுக்கிறதுனாலே உங்களால் அதிகமான கவுண்ட் வந்து புஷ்அப்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ எனக்கு புஷ்அப்ஸ் வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு புஷ்அப்ஸ் கூட எடுக்க முடியாது. ஸோ என்னோட புஷ்அப்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 25, 26 தான். ஸோ எனக்கே இன்னும் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் வேணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புஷ்அப்ஸ் வந்து பண்ண முடியாதவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த புஷ்அப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதாவது ஃப்ளோர் புஷ்அப்ஸ். ஸோ இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புஷ்அப்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட முட்டி பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கணும். உங்களோட 2 முட்டிலையும் நல்லா தரையில் வச்சுருங்க. தரையில் வச்சுட்டு உங்களோட கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கால்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. ஸோ இந்த பிக்சரில் பண்ணுற மாதிரி உங்கள் கால்களை பார்த்தீங்கன்னா மடக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கைகள் பார்த்தீங்கன்னா நார்மல் புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் அப்பர் பாடியை எப்படி வச்சுருப்பீங்களோ ஸோ அதே மாதிரி வந்து வச்சுருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கால்களை பார்த்தீங்கன்னா வந்து தரையில் வச்சுட்டு ஸோ நீங்கள் நார்மல் புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி புஷ்அப்ஸ் வந்து எடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் புஷ்அப்ஸ் எடுக்கிறத விட இந்த புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்ளோர் புஷ்அப்ஸ். ஸோ இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நார்மல் புஷ்அப்ஸ் எப்போ வந்து பண்ண வருதோ ஸோ அது வரைக்கும் இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸை நீங்கள் வந்து பண்ணிட்டுருங்க. ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளோர் புஷ்அப்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அப்பர் பாடியை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட பேக் போன்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களோட நெக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ நார்மல் புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பர் பாடியை எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்களோ ஸோ அதே மாதிரி வச்சுருங்க. உங்களோட முட்டி மட்டும்தான் தரையில் இருக்கணும். உங்களோட கால்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று மடக்கி வச்சுருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளோர் புஷ்அப்ஸ் எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து 3 செட்டு பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி 4 செட்டு பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 ரெப்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி 12 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செட் 12 ரெப்ஸ், செகண்ட் செட் வந்து 12 ரெப்ஸ், தேர்ட் செட் 12 ரெப்ஸ். ஸோ இதே மாதிரி வந்து 4 செட்டு பண்ணுங்கள்.